அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். துலாம் ராசி அன்பர்களுக்கு 5இல் ராகு, 6ஆம் இடத்தில் சனி, 7இல் செவ்வாய், 8இல் சூரியன் புதன், 9இல் குரு சுக்கிரன், லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறார். 6இல் சனி இருப்பதும் 9இல் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பதும் மிகவும் சிறப்பான அமைப்பு. பல்வேறு விதமான வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுக்கு எந்த விதத்திலும் பஞ்சமில்லை. ஏதாவது ஒரு வகையில் பண வரவுகள் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7இல் செவ்வாய் இருப்பதாலும் 8ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு பேசுதல் கூடாது. வார்த்தைகளை அளந்து பேசுதல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பான லாபத்தினை பெறுவீர்கள். உத்தியோகம் செய்பவர்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை, காரியங்களை தாங்கள் சிறப்பாக செய்து உயர் அதிகாரியின் பாராட்டுதல்களை பெறுவீர்கள். எந்த காரியத்திலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய பலம் உண்டு. உற்றார் உறவினர்களோடு பேசும்போது பேச்சில் சற்று பொறுமை தேவை. ராசிநாதன் சுக்கிரன் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பு. 7க்கு உரியவன் செவ்வாய் 7லேயே ஆட்சி பெற்று இருப்பது சிறப்பு. குருவின் பார்வை இருப்பதால் ராசி பலம் பெறுகிறது. 6ஆம் இடத்து சனி, நோய் நொடிகள் அனைத்தும் விலகும். தொழில்துறை, வியாபாரத்துறை நன்றாக இருக்கும். தரகு, கமிஷன், ஏஜென்சி, ஷேர் மார்க்கெட் ஈடுபடும் அன்பர்களுக்கு லாபம் பெருகும். உறவினர்கள் உங்கள் வீடு தேடி வருவர். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும். நல்ல சம்பளம் கிடைக்கும். ஆனால் எந்த முயற்சியை செய்தாலும் கவனமாக இருத்தல் வேண்டும். 5இல் ராகு, பிள்ளைகள் விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. அஷ்டமத்தில் சூரியன் புதன், கவனம் தேவை. பொது வெளியில் தேவையில்லாத விஷயங்களை பேசுதல் கூடாது. குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். 3ஆம் நபரின் தலையீடினை அறவே தவிர்த்தல் வேண்டும். மற்றபடி தங்களுக்கு சனி சாதகமாக இருப்பதால் தொழில்துறை, வியாபாரத்துறை நல்ல முன்னேற்றம். ஏற்றுமதி, இறக்குமதி தொழிலில் உள்ள அன்பர்கள், கட்டிட கான்ட்ராக்டர்கள் ஆகியோருக்கு லாபம் பெருகும். இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தவர்களுக்கு அவர்களுக்கு நல்ல வருமானம் உண்டு. சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.